அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மெர்ஸா கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி செய்ய போகிறோம். நான் அரை கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை லெமனோட ஜூஸை நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து உப்பு போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, சிக்கன் மாதிரி. இதுக்கு நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 தக்காளியை நான் அரைச்சிக்கிறேன். 3 பச்சை மிளகா சின்னதாக அரிஞ்சிருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு சேர்ந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதுகள் சேர்த்துப்போம். நான் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துப்போம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல மசாலாலாம் ஒன்றா சேரட்டும். நான் கொஞ்சம் சால்ட் சேர்க்க மறந்துட்டேன், அதையும் நான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் இதில் சேர்த்துக்குவோம். இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட இந்த ப்ரான் சேரும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதை அப்படியே விட்டுடலாம். நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, அதுவே தண்ணி விடும். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலை நல்லா தூவிட்டு ஒரு தடவை சாட்டேட் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.